வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை யூடியூப் சேனலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக பாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. வாசகர்களே, யூடியூப் பார்க்கும் வாசகர்களே, அன்பர்களே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் வினாடி நம்பி வருகிறது. பிரதோஷம் விசேஷமான வெள்ளிக்கிழமை அன்று சிவன் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீரும். இந்த வாரம், இந்த மாதம், அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் முடிந்த பலனை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது புரட்டாசி மாத பலனை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். 12 ராசிக்கும், இந்த 12 ராசிக்கும் ஆவணி மாதம் என்ன பலன் நன்றாக உங்களுக்கு உள்ளது என்பதை நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு என்றால் நன்றாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும். அது அப்படியே தான் இருக்கிறது, யாரும் சொல்லவே இல்லை. நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன், ஏறவே இல்லை. இந்த லைக்கெல்லாம் ஏறவே இல்லை, இருந்த வார்த்தையே தான் இருக்கிறது. நீங்களும் செல்லுக்கு ஈஸி போட்டு தான் பார்க்குறீர்கள். அந்த லைக்கின் தனியாக ஈஸி போடுறீங்கன்னு எனக்கு தெரியல, போட மாட்டேங்கிறீர்கள். சரி, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கள். நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக ஒரு ஜோதிடர் நல்லா ஆராய்ந்து சோழியை சுற்றி உங்களுக்கு காலையில் நான் நன்றாக 4 மணிக்கு எழுந்திரித்து பகவானை அகத்திய முனிவரை தரிசனம் செய்து மக்களுக்கு, எனக்காக இல்லை, மக்களுக்கு, உலகத்தில் இருக்கும் 900 கோடி மக்களும் நன்றாக இருக்கணும் என்பதற்காகவே நான் சோழியை சுற்றி நான் நன்றாக ஆராய்ந்து இந்த பலனை சொல்கிறேன். இது நமக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் 900 கோடி மக்களுக்கும் சேர்த்து தான் இந்த பலனை அறிவிக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். உலக நாடு அளவு, நமது நாடு அளவு மழை பொழியும் என்று ஏற்கனவே அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் என்று இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும். அது உண்மையா பொய்யா என்பதை அந்த மார்ச் மாதத்துக்கு மேல் ஏப்ரலில் போட்டு பாருங்கள். அந்த மழை பொழிவு வந்து நான் சொல்லுது உண்மையா இல்லையா என்று தெரியும். சோழியை ஒருத்தன் சொல்லுகிறான், ஒருத்தன் சோழி சொல்கிறவன் உலக லெவலில், இந்தியா லெவலில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறானா, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், மழை இந்த ஆண்டு நன்றாக பொழியும், அணைகளின் மழை நன்றாக வரும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் மகான் கிடையாது, இருந்தாலும் சோழி சொல்கிறேன். யாரும் உலகத்தில் மகான் கிடையாது. மகானாக தான் எதற்கு நாடு இப்படி இருக்கிறது? அவர்கள் தெய்வாலயத்துக்கு செல்கிறார்கள். மகானாக இருக்கிறவரை அதை சம்பாதிச்சிருவார்களே. யாரும் மகான் கிடையாது. இன்று நடத்த யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சோழி சொல்வதை நான் சொன்னேன். அதாவது பொதுவாக நாட்டில் நன்றாக இருக்குமா, இருக்கும், மழை பொழியுமா, பொழியும், எங்கே அது தெரியாது. தமிழ்நாட்டில் மழைனா தமிழ்நாட்டு மழையும், இங்கே பக்கமாக மாவட்டம் வாரியாக, தாலுகா வாரியாக சொல்லாது. தமிழ்நாட்டில் மழை அவ்வளோதான், இந்தியாவில் மழை, வட மாநிலங்களில் மழை அவ்வளோதான். இதைத்தான் நான் சொல்ல முடியும். இது என்ன, இது சொன்னவே போதும். ஆகவே நன்றாக சோழியில் அவ்வளவு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் என்பதை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஜனவரி போய்விட்டு மார்ச் ஏப்ரல் மாதம் சொன்னதை நீங்கள் போட்டு பார்த்தால் நான் சொன்னது உண்மையா பொய்யா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காருன்னு நீங்கள் தெரியும். ஆகவே இந்த ஆண்டு இப்போது சொல்லுகிறேன், கேளுங்கள். இப்போ செப்டம்பர் தேதி 2, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நமது சென்னை மாநிலத்தில் மழை பொழியும், ஆனால் ஆபத்தான மழை பெய்யாது என்று சோழி சொல்கிறது. பேரழிவு மழை வராது, அரசாங்கத்தை தடுமாற்றம் பண்ணாது. மழை பொழியும், ஆனால் அரசாங்கத்தை தடுமாற்றம் செய்யாது என்று சோழி சொல்கிறது, நான் சொல்லவில்லை. ஆகவே திசை மாறினாலும் மாறலாம், சோழி சொல்வது மாறாது. ஆகவே மழை பொழியும், ஆனால் அரசாங்கத்தை தடுமாற்றம் செய்ய அளவுக்கு மழை பொழியாது. அது இந்த அது சோழி சொல்லிவிட்டது. இந்த டிசம்பருக்கே இப்போ சொல்லிவிட்டேன், நல்லா கேட்டுக்கணும். அதேபோல் நீங்கள் எந்த கோயில் குளத்துக்கு சென்று வந்தாலும்
தயவு செய்து ஒரே ஒரு கோயிலுக்கு சென்று வாருங்கள். நீங்கள் சமயவரம் போனால் சமயவரம் மட்டும் போயிட்டு வாருங்கள். தயவு செய்து தெய்வத்தை வணங்குவது தவறு இல்லை. நாம் ஒரு தெய்வத்தை தான் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் சமயவரம் சென்று வருவீர்கள், திருவிடைக்காவல் சென்று வருவீர்கள், அடுத்து ஸ்ரீரங்கம் சென்று வருவீர்கள். இப்படி 3 கோயிலும் சென்று வந்தால் 3 இடத்துக்கும் நீங்கள் சென்று வந்தது என்னது தனிப்பட்ட முறையாக நீங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் சரி, தூரம் போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அது உங்களுக்கு என்ன, சுற்றுலா சென்று வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுற்றுலா சென்று வந்திருக்கிறீர்கள், கடவுளை வணங்கல்ல. அதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சமயவரம் மாரியம்மனுடைய அருள் வேண்டுமென்றால் சமயவரம் சென்று நேராக வீடு வாருங்கள். ஸ்ரீரங்கத்தினுடைய அருள் வேண்டுமென்றால் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று நேராக வாருங்கள். அப்பொழுதுதான் நமக்கு பலன் நல்லா கிடைக்கும், தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஸ்ரீரங்கம் தான் முதல் கடவுள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கத்தில் 108 தெய்வாலயங்களில் முதல் தெய்வம், முதல் கடவுள் ஸ்ரீரங்கம் தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரங்கம் சுத்துனாலும் ஸ்ரீரங்கம் வந்தாமணி என்று பழமொழி உள்ளது, அதை மறந்து விடாதீர்கள். ஸ்ரீரங்கம் தான் பஞ்சாங்கத்தில் முதல் தெய்வமாக போட்டிருக்கிறது. திருப்பதிக்கு எத்தனை இடம் கொடுத்துருக்கு தெரியுமா? 105 106 கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது திருப்பதிக்கு தான், ஸ்ரீரங்கத்துக்கு இல்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு எவ்வளவு பவர் இருக்குது என்பதை நீங்கள் சென்று வந்தால்தான் தெரியும். நீங்கள் சனிக்கிழமை சென்று வர வேண்டும். சனிக்கிழமை போக முடியல என்றால் பரவாயில்லை, இருந்தாலும் போயிட்டு வாருங்கள். அதாவது வீட்டில் முக்கியமான சில காரியங்கள் நடக்கணும், முக்கியமான சில வேலைகள் நடக்கணும் என்றால் தயவு செய்து சனிக்கிழமை இருந்து பொறுமையாக இருந்து தரிசனம் செய்யுங்கள். சும்மா நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து எந்த கோயிலுக்கும் செல்ல வேண்டும். அதே போல தான் பழனிக்கும், அதே போல தான் திருச்செந்தூருக்கும். அது இன்னொன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த கிருத்திகை அன்று தயவு செய்து போக முடியாதவர்களுக்கு நம்ம லோக்கல் உள்ளூரில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வாருங்கள், நமது நாட்டில் உள்ளவர்கள். ஆனால் கொஞ்சம் தூரமாக சென்று வந்தால் திருத்தணிக்கு சென்று வாருங்கள். திருத்தணி முருகன் கிருத்திகை என்றாலே திருத்தணி முருகனுக்கு தான் உகந்தது. அதனால் திருத்தணி முருகனுக்கு கிருத்திகை என்று போயிட்டு வாருங்கள். ஒரு 3 கிருத்திகைக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய கஷ்டம் தீரவில்லை என்றால் என்னுடைய செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா சொன்னால் ஒன்றுக்கு தெரியலையே அப்படின்னு. நீங்கள் திருத்தணி மட்டும்தான் போயிட்டு வரணும். நீங்கள் ஒரு கடையில் ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக பண்ணிட்டா வேலைக்கு ஆகாது. தெய்வத்தை வணங்கினா தெய்வத்தை தான் வணங்கணும். காலையில் நைட்டு போனால் காலையில் கோயில் 10 மணிக்கு சாமி கும்பிட்றீங்க, நைட்டு வந்துடுறீங்க. எதுக்கு வெளியில் கடை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? இங்கேருந்து எதை வீட்டில் தக்காளி சாதம் தயிர் சாதம் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நீங்கள் பண்ணுகிற தவறுக்கு சாமி என்ன பண்ணும், போகவன் என்ன பண்ணுவார். நீங்கள் நடுவு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறீங்க. ஒருத்தர் பீடி குடிக்கிறாரு, ஒத்தரவாக்கு போடுறாரு, அதெல்லாம் செய்ய சொன்னாரா கடவுள்? தெய்வத்தை வணங்கும் என்கிட்ட வரவங்களுக்கே நான் சொல்லியிருக்கிறேன். புகை பிடித்து வரக்கூடாது, வெத்தலை பாக்கு போட்டு வரக்கூடாது, மாமி சூண்டு வரக்கூடாது. நானே சொல்லியிருக்கிறேன். நான் 10 ரூபா ஜோசி பாக்கு வாங்குறேன், நானே சொல்லியிருக்கிறேன். நான் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. மக்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும். 100 பேருக்கு ஆதரவு இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்பதை ஒரு கருத்தில் கொண்டுதான் இந்த தொழிலை கற்றிருக்கிறேன். இந்த தொழில் 20 வருட அனுபவம். நான் பதிவு பெற்ற ஒரு ஜோதிடர். நான் பதிவு பெற்ற ஜோதிடர் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சோழி பிரசனத்தில் பதிவு பெற்றவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் பதிவு பெற்ற ஜோதிடர். வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து அகத்தியர் திருமண தகவல் மையம் என்று ஏற்படுத்தலாம் என்று வாசகர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நான் யோசனை பண்ணி அகத்திய திருமண தகவல் மையம் என்று ஒரு அலுவலகத்தை திறக்க உள்ளேன். திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் ஜாதகம் பதிவு செய்வதாக இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து வந்து பதிவு செய்யலாம். அது இலவசம்தான். பதிவு கட்டணம் மட்டும்தான் வாங்குகிறதால மற்றபடி கல்யாணத்துக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடலாம் கிடையாது, இலவசம்தான். எப்படி மேட்ரிமோனியில் அனுப்புறீங்களோ அது மாதிரி.
ஆனால் நான் என்கிட்ட நேரடி தான், செல்லில் எந்த விதமான தகவல் தொடர்பும் கிடையாது. நீங்கள் செல்லில் போட்டோ அமைச்சிட்டேன், ஜாதகம் அமைச்சிட்டேன், அதெல்லாம் தயவு செய்து என்னுடைய இது கிடையாது. நீங்கள் நேரடியாக ஜாதகம் கொடுக்கலாம், நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க பதிவு பண்ண வரலாம். அது வர வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறாலும் வித்தியாசப்பட்டுள்ளேன். அது என்னவென்று தெரியவில்லை. மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறதனால், ஆகவே சோழி பிரசன்னம் பார்க்கும் அன்பர்கள், பார்க்க விரும்பும் வாசகர்கள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் அனைவரும் நன்றாக இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு வாருங்கள். காலை 7 மணிலிருந்து 12 மணி வரை தான் சோழியை சொல்லப்படும். முன்பதிவு நேரம் மாலை 7 மணி 8:30 மணி வரையும் 9 மணி வரை தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலனை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய் மார்க்கெட்டில் செயல்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் சீனியின் தோட்டம் என்று பேர். ஆகவே முழு முகவரியை நான் செல்லில் பதிவு பண்ணி வைத்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தால் தெரியும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பலனை அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா.